அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நிறைய ஃப்ரைட் சிக்கன் ரெசிபிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் பண்ணதில் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து செஸ்ட் பீஸ் வாங்கியிருக்கேன், போன்லெஸ் பீஸு. ஸோ அதை இந்த மாதிரி ஸ்லைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 100 கிராம்ஸ் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு எடுத்திருக்கேன். கார்லிக் பவுடர் வந்து 1 ஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1 ஸ்பூன், பேப்ரிகா பவுடர் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், லாஸ்ட்டாக பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நான் கார்லிக் பவுடரும் ஜிஞ்சர் பவுடரும் நான் போட்டிருப்பேன். ஸோ அது இல்லாதவங்க வந்து வெறுமனே கரம் மசாலா அதை மட்டும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் போதும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை பேட்டர் ரெடி ஆயிருச்சு. கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குல்ல, அதை வாங்கி நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு அதை வந்து இன்னொரு ட்ரை பேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட் பேட்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டை இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதோடு சேர்த்து பிக்கிள் ஜூஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பிக்கிள் ஜூஸ் வந்து ரேர் தான். ஸோ அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் வந்து சால்ட்டும் 1 ஸ்பூன் வந்து சுகரும் நான் போட போகிறேன். ஸோ போட்டுட்டு அது வந்து கரெக்டாக 2 ஸ்பூன் வர மாதிரி அதையும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பேட்டரும் வந்து வெட் பேட்டரும் வந்து ரெடி ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து ட்ரை பேட்டரில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெட் பேட்டரில் ஒரு வாட்டி நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக திரும்ப இன்னொரு ட்ரை பேட்டர் நம்ம இதை எடுத்தோம்ல கார்ன்ஃப்ளாக்ஸ் அது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா சிக்கனுக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் மட்டும் இப்போ ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் 6 to 12 மினிட்ஸ் வந்து ஈச் சைடு வந்து வைக்க போகிறேன். எண்ணெயில் பொரிக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை போட்டு பொரிச்சிருங்க லோ ஃப்ளேமில். இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை நான் காட்டுறேன். ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் மட்டும் செசமி ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது 2ல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சூடானோன்னு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், சிரச்சா சாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். அப்படி சிரச்சா சாஸ் இல்லாதவங்க கெச்சப் இருக்குல்ல, கெச்சப்பும் இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க, சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிரச்சா சாஸ் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாதவங்க கெச்சப்பும் க்ரீன் சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக 3 ஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணணும். இங்கே நான் இது கரெக்டாக 60 கிராம் கிட்ட நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், லைம் ஜூஸ் இருக்குல்ல, லைம் ஜூஸும் போட்டுருவோம். கரெக்டாக ஒரு லைம் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் ஹனி வந்து கரெக்டாக 6 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க. 1 2 3 4 5 6
இப்போ 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஓகே? அப்போ தான் டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த சாஸு வந்து டக்குன்னு உங்களுக்கு இதாகாது. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் இது எல்லாமே போட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேட்டிங் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு ஆளுக்கு 3 பீஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தொட்டுக்க மயனீஸ், செப்போட்லே சாஸ் எதுனாலுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.